சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதைப் போல 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதைப் போல 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. சரணோட வயது சங்கரின் வயதை போல் 6 மடங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு சங்கரின் வயது என்னன்னு எழுதிக்கிறணும். என்னன்னு தெரியாதனால நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ சரணோட வயசு எப்படி இருக்கான்? சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. 6 மடங்குனா என்ன அர்த்தம்? 6ஆல் பெருக்கணும்னு அர்த்தமா? அப்போ 6x. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 4 வருடங்கள் கழித்து இவரின் வயது. இப்போ 4 வருடங்கள் கழித்துனா இப்போ 6x. இப்போ 6x தான் இவரோட வயசுன்னு எடுத்துக்கிடுவோம். 4 வருஷத்துக்கு அப்புறம்னா இவரோட வயசுலேருந்து 4 வயசு கூட இருக்குமா? இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டா 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட வயசு எப்படி இருக்கும்? இப்போ இருக்கிற வயசோட 4 வயசு கூட இருக்குமா? அப்போ இவரோட வயசுமே இப்போ இருக்கிற வயசோட 4 வயசு கூட இருக்குமா? 4 வருஷத்துக்கு அப்புறம் இவரோட வயசு மட்டுமா கூடும்? மகனோட வயசு தானே கூடும். அப்போ இந்த மகனோட வயசுலேருந்துமே 4 வயசு கூட தான் இருக்கும். நெக்ஸ்ட் கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? 4 வருடங்கள் கழித்து இவரின் வயது எப்படி இருக்குமா? மகனின் வயதை போல் 4 மடங்கு. மகனோட வயது இது. இதை போல் 4 மடங்குனா 4ஆல் பெருக்கணும். இந்த மொத்த வயசையும் 4ஆல் பெருக்கணும். இப்போ இதை வச்சு சால்வ் பண்ணணும். 6x + 4 அப்படியே இறங்கிரும். இப்போ இந்த 4 வந்து ரெண்டுக்குமே பொது, எக்ஸுக்கும் பொது 4க்கும் பொதுவாக. அப்போ 4 வந்து ஃபஸ்ட்டு எக்ஸோட பெருக்கிக்கிறணும். அடுத்து 4 இந்த +4ஓட பெருக்கிக்கிறணும். 4 எக்ஸையும் பெருக்கினா என்ன வரும்? 4x ப்ளஸ் 4 16. இப்போ எக்ஸ் டேர்மெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடணும், நம்பர் டேர்மெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடணுமா? அப்போ 6x இந்த பக்கம் உள்ள 4x இங்கிட்டு வரும்போது -4xஆக மாறிடும். +4x -4xஆக மாறிடும். = 16. இப்போ +4 ஈக்குவல்ட்டு வலது பக்கம் வரும்போது -4ஆக மாறிடும். இப்போ 6xலேருந்து 4xஐ மைனஸ் பண்ணால் மீது என்ன இருக்கும்? 2x இருக்குமா? 2x = 16ஐயும் 4ஐயும் கழிச்சா என்ன வரும்? 12 வருமா? இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும். எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீத உள்ள நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுவோம். 12. இதுக்கு இடையில பெருக்கல் குறி இருக்கிறதா அர்த்தமா? பெருக்கல் 2 இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் 2ஆக மாறிடும். 2 2 6 12. அப்போ எக்ஸோட வயசு 6. அதாவது சங்கரின் வயது என்ன வரும்? சங்கரின் வயது 6. அப்போ அப்பாவோட வயது 6x இருக்கா நமக்கு? அப்போ 6 பெருக்கல் எக்ஸோட வேல்யூ என்னது? 6. 6 6 36. அப்போ சங்கரின் வயது 6, சரண் அப்பாவோட வயது 36.